திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியன் திருச்செந்தூரில் ஆற்றிய சொற்பொழிவின் 3வது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. 2 பாகத்தை பார்த்தவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. இப்படி உனக்கு அந்த துன்பம்லாம் தீர்ந்துடும், நீ கோயிலுக்கு போய் வேண்டிக்கோ துன்பம்லாம் தீர்ந்துடும். இதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு இன்னொன்று என்னன்னாக்கா, முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் போடுங்க, கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு போடுறது எதுன்னா, நல்லெண்ணெய்க்கு ஒரு சக்தி என்ன இருக்குன்னா, நம்ம மனதை அமைதிப்படுத்துகிற சக்தி இருக்குது. அப்படி எந்த பிரச்சனையும் 2 நாள் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது நாள் தேர்ந்தோம். அன்னைக்கே முடிக்கிற அப்படின்னு சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது என்ன ஆகாது, தீர்ந்து போகாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை வந்ததுன்னா நேராக கோயிலுக்கு போய் விளக்கு போடு அப்படின்னுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறோம், அதாவது என்னன்னா, இவங்க விளக்கு போடுன்னு சொன்னது எதுக்காகன்னா, அங்கே போய் உட்காந்து எண்ணெயை போட்டு திரி போட்டு அந்த எண்ணெய் எரியிற வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும். அப்போ தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் விளக்கு போட்டு வர சொன்னாங்க, என்ன அந்த மாதிரி 7ஆம் சனி நடக்குது, நீ போய் இல்லைன்னா திருநள்ளாறில் போயிட்டு சனீஸ்வரனுக்கு விளக்கு போடு, போக வேண்டியது எண்ணெயை வாங்கிட்டு போக வேண்டியது. ஏற்கனவே அங்கே நெய்யெல்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க, அதை பற்ற வச்சுட்டு அப்படியே வெளில வந்துடுறது. அப்போ பிரச்சனை தீர்மானா தீராது. ஏன்னா நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா தான் அந்த எண்ணெய் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மன அமைதியை கொடுக்கும். அப்போ நம்ம யோசனை பண்ணுவோம், சரி நேற்று நம்ம 2 பேரும் சண்டை போட்டோமே, அவள் சொன்னது தப்பா இல்லை நான் சொன்னது தப்பா, இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் என்ன பண்ண, நம்ம மனசே என்ன ஆகும், அந்த நிகழ்ச்சியை அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு அலசி பார்க்கும். அப்போ சரி நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, அவர் சொல்ல தானே செஞ்சார், நம்ம தான் அதை சரியாக கேட்கல, சரி அவர் சொல்ல தான் செஞ்சார், நம்ம தான் அதை கேட்காம பேசிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும், மனசுக்குள்ளே அந்த தெளிவு வரும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கு போட்டிங்கன்னாக்கா அங்கேயே உட்காந்து அந்த தீபம் எரியிற வரைக்கும் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் பலன் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒன்று என்னது, நம்ம செய்கிற செயல்கள் தான் நமக்கு என்னது அந்த பலனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வீரபாகு தேவர் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நல்ல நடத்தை அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, நம்ம செய்கிற செயல் நல்ல செயலாக இருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி நல்ல நடத்தையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் மாணிக்கவாசகர் சொல்லுவார், அதாவது வேடமாக பொய்யாக நடித்து அடியார் போல் வேடமிட்டு அப்படின்னு, அதுவே என்ன செய்யணும்னா பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க திருநீர் போட்டிருக்காங்க இல்லை ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதை சிவபெருமானாகவே பார்க்க வேண்டும் அப்படின்னு. இப்போ சந்தனம் வச்சுருக்காங்க நெத்தியிலன்னா அவங்கள முருகப்பெருமானாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, அந்த அடையாளத்தை பார்த்த உடனே இவங்க சிவபக்தராக இருப்பாங்க, இவங்க முருகபக்தராக இருப்பாங்க. இப்போ ஒரு வேஷ்டியை பார்த்தோடனே ஐயப்ப பக்தர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்த உடனே நமக்கு யார் ஞாபகம் வருது, ஐயப்பன் ஞாபகம் வருது, முருகர் ஞாபகம் வருது, சிவன் ஞாபகம் வருது. அப்போ ஒரு நிமிஷம் அந்த கடவுளை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அது உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் வராரு, ஊர்லேயே தான் இருப்பார், சாயந்தரம் ஆனால் அந்த வேற கடைக்கு போகிறவராக இருப்பார், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் காலையில் கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு போவார், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி, இவரெல்லாம் ஒரு பக்தர், சாயந்தரம் போய்ப்பார் அந்த கடையில் நிற்பார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், அவரை வணங்காமல் போகக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் அவர் கடைக்கு போகும்போது நீங்கள் வணங்க தேவையில்லை, ஏன்னா அந்த சமயத்தில் அவராக இல்லை, அவர் வேற ஒருத்தராக இருக்கிறார். ஆனால் அதே இது அந்த ருத்ராட்சம்லாம் போட்டு காலையில் கடைக்கு போகும்போது இருக்கார் பார்த்தீங்களா, அந்த உருவத்தில் சிவன் இருக்கார், அப்போ அவரை வணங்குங்க. இப்போ உதாரணமாக ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடகம் நடக்குது, நாடகம் முடிஞ்ச உடனே இப்போ அந்த நாடகத்தில் ஒரு காட்சி, இது வாரியார் சுவாமிகள் சொன்னது. அந்த நாடகத்தில் என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாவுக்கு விஷம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அந்த காவலாளி கொண்டு பாலை கொண்டு ராணிகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ராணி என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. ராஜா அந்த பாலை குடிச்சிட்டு, பாலில் விஷம் இருக்குது, விஷம் கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா, வேற்று நாட்டு அரசன் இந்த காவலாளியை சரி கட்டி ராணிகிட்ட கொண்டு போய் இந்த பாலை கொடுக்கும்போது இந்த விஷப்பொடியை நீ அதில் போட்டு நீ கொண்டு கொடுக்கணும். ராணிக்கு தெரியாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், கொண்டு ராணிகிட்ட கொடுத்துட்றான். ராணியை என்ன பண்ணிடுறாங்க, ராஜாட்ட கொடுக்குறாங்க. ராஜா கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு. அப்போ அதோட சீன் முடியுது. அடுத்த நாள் கதை தொடருது, அதோட சீன் முடிஞ்சுது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது மேக்கப்லாம் கலைச்சிடுவாங்க.
இப்போ ராஜா என்ன பண்ணுவார்? இறந்து கிடந்தவர் இறந்தே கிடப்பாரா? கிடக்க மாட்டார். ஏன்னா சீனு முடிஞ்சிட்டு அப்போ எந்திரிச்சிருவார். இப்போ ராஜா போட்ட வேஷம் கலைஞ்சிரும். அந்த திருடன் வச்சிருப்பாரு, வாள் வச்சிருப்பாரு, ராணி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அந்த நகை எல்லாமே கலைஞ்சிருவாங்க. இப்போ ஒரிஜினலாக அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போல் ஒரு நார்மல் மனிதராக, ஒரு நார்மல் பெண்ணாக அவளும் மாறிடும். ஆனால் இந்த ராணி கொடுத்தா பார்த்தீங்களா ஒரு பால், அதில் விஷமாக கலந்து கொடுத்துருக்க போகிறாங்க? கொடுத்துருக்க மாட்டாங்க. விஷம் கலந்தது மாதிரி காட்டி என்ன செஞ்சுருப்பாங்க? ராணிகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும், இந்த ராஜாட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த விஷம்னு நமக்கு காட்டுவாங்க. ஆனால் ராணிக்கு காட்ட மாட்டாங்க, ராஜாவுக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல விஷம், உண்மையான விஷத்தை போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு பாலை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாலை அவர் குடிக்கிற மாதிரி காட்சி. அப்போ அவர் குடிச்சிருப்பாரு. இப்போ விஷம் கலந்துருந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? செத்து போயிருக்கணும். ஆனால் அது விஷம் இல்லை, ஏன்னா வெறும் பால் தான் கொடுத்துருப்பாங்க. நாடகத்தில் நடிக்கும்போது விஷப்பாலை கொண்டாந்து கொடுப்பாங்க, வெறும் பால். இப்போ பாலை குடிச்சிட்டாரு. இப்போ பால் என்ன ஆகிட்டு? உள்ளே போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்தார், கிரீடம்லாம் அவுத்தார். அதுவும் என்னது? அதுவும் ஒரு பால் தானே, விஷப்பால் மாதிரி தானே அது. அப்போ அந்த பாலை வெளில எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுபோல தான் இந்த வேடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேடமே தரிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது என்ன ஆயிரும்? எப்படி விஷப்பால்னு சொல்லி நாடகத்தில் கொண்டு வந்து நல்ல பாலை கொடுக்குறாங்க, விஷப்பால்னு நம்ம பார்க்குறோம், ஆனால் அது நல்ல பால், அதை ஒன்றால் களைய முடியாது. அதுபோல தான் அவர்கள் அணிகிற வேடங்கள். அந்த வேடங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? எம்பெருமான் இருக்கார். அப்போ அந்த வேடங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வணங்குறோம். நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோம்? நம்ம பார்க்கும்போது நல்ல பால் குடிச்சாருன்னா பார்க்குறோம், இல்லை விஷப்பால், ஐயோ விஷப்பால் குடிக்கிறாரே, விஷப்பால் குடிச்சு செத்துட்டாரே, அப்படித்தானே நம்ம பார்ப்போம். அந்த ஒரு நிமிஷம் ராஜா செத்து போறார், செத்து விழுந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அது போல தான் அந்த ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி தகாத முறையில் இருக்கிறவங்கள கூட அவங்களோட அடையாளத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்தாலுமே அந்த உருவங்கள் தான் அப்படின்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஐம்புல வேடன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா நம்ம வேடங்கள் தான், நம்ம போட்டிருக்க வேடங்கள் தான் நமக்கு எண்ணத்தை கொண்டு வருது, அந்த பலனை கொண்டு வருகிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஆசை இருக்கும். இப்போ நிறைய வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சுகர் உள்ளவங்களுக்கு சக்கரை சாப்பிட ஆசை இருக்கும், இல்லை ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணு மேலே ஆசை இருக்கும், இல்லை தகாத ஆசைகள் கூட நிறையா இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசைகள் நிறைவேறினாதான் நம்ம அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கோ இல்லை அடுத்த ஒரு நல்லதுக்கோ நமக்கு அந்த பிறவி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தகாத ஒரு ஆசை இருக்குது, அப்போ நான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாமாமா அப்படின்னாக்கா அது உன்னோட வினையை சேர்க்கும் அப்படின்னு. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுறாரு? நீ என்ன ஆசைப்பட்டாலும் அனுபவின்னு தான் சொல்கிறாரு. நீ அது தகாத ஆசையாக இருந்தாலும் சரி, இல்லை உனக்கு பொருத்தமான ஒரு ஆசையாக தான் இருக்கும். இப்போ ஒரு 20 வயசு பையன் ஒரு 15 வயசு பொண்ணு அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு 25 வயசு பையன் ஒரு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான்னா அது நேர்மையான ஆசை, அது தகாத ஆசை இல்லை, அது தப்பு கிடையாது. ஆனால் அதே இது ஒரு 60 வயசு ஆள் வந்து ஒரு 15 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஆசை அவர் பட்டுட்டாரு. அப்போ அதை அனுபவிச்சாதான் அந்த ஆசை அவருக்கு தீரும். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறாரு? நீங்கள் நல்ல செயல் செய்யும் போது அந்த தகாத ஆசைகளை கூட அவர் நிறைவேற்றி வைக்கிறாராம். நிறைவேற்றி வச்சுட்டு, ஏன்னா அவர் ஆசைப்பட்டுட்டார், அதனால ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கான தண்டனையும் அந்த பிறவியிலையோ இல்லை அடுத்த பிறவியிலையோ அவரை அனுபவிக்கவும் வச்சிடுறாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? எது நமக்கே தெரியும் எது தகாத ஆசை. சொல்லுவாங்க, உலகம் பழித்தது ஒழித்து விடின். எது உலகம் பழிக்குது, இதை செஞ்சால் இது தப்பு அப்படின்னு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு. நீட்டலும் மடித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நீளமாக நீ தாடி வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி நடித்தாலும் சரி, இல்லை மொட்டை போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி நடித்தாலும் நீ சாமியாருக்கே உள்ள குணத்தை பின்பற்றினாதான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும். நீ வந்து பொய்யா வெளியில் வந்து வேஷம் போட்டுட்டு அந்த பலன் கிடைக்குமானா கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, ஆசைகள் வந்து உண்மையான ஆசைகள், நேர்மையான ஆசைகள் அதுதான் இருக்கணும். தகாத ஆசைகளை இருக்கும்போது அந்த ஆசைகள் நிறைவேறினாலும் நமக்கு அந்த பலனையே எப்படி ஆசையை அனுபவிக்க ஒரு அனுபவம் அவர் கொடுக்குறாரோ அதே போல அதுக்குள்ள பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுபவத்தை அவர் கொடுப்பார். அப்போ என்ன சொல்கிறாங்க? நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், அதாவது சொல்லும் போதே நல்ல சொற்கள், அதை மாதிரி நீ சொல்லி பழகுனீன்னா அதே உனக்கு திருப்பி கிடைக்கும். நீ சொல்லும் போதே கெட்ட சொற்களும் இனிமை இல்லாத சொற்களும் சொல்லும்னா அதுவே தான் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த நேரமும் நம்ம என்ன பண்ணணும்? அவனை மனசில் நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு தடவை கைலாயத்தில் பார்வதி பரமேஸ்வரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி அவளுக்கு அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் நடந்தோன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வியாச பகவான், பிரம்மா, இந்திரன் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சொன்னோன்னா யாரோ சிவாயினம் யாரோ பூஜை பண்ணுறாங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இந்திரன் பூஜை பண்ணான். இந்திரன் பூஜை பண்ணோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பூஜையில் வந்து காமிய பூஜை, நிஷ்காமிய பூஜைன்னு இருக்குது. காமிய பூஜைன்னா எதுவும் எதிர்பார்க்காம செய்கிறது. நிஷ்காமிய பூஜைன்னா நான் இந்த அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு இந்த பலனை கொடு. நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா படிக்கணும், இந்த அபிஷேகம் பண்ணுறோம், எனக்கு எந்த பகையும் இருக்கக்கூடாது, அதனால் சத்ரு சம்பார பூஜை பண்ணுறோம் அப்படின்னு, அதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அது நிறைவேறதுக்கு மட்டுமா அது நிஷ்காமிய பூஜை. இந்திரன் எப்படிப்பட்டவன், தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கவன். அப்படி இருக்கிறவன் அம்பாளுக்கு எப்படி பூஜை பண்ணுவான் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சான். கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு எல்லாரும் பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அம்பாள்கிட்ட கேட்குறாங்க, இந்திரன் இப்படிப்பட்டியெல்லாம் பூஜையெல்லாம் பண்ண மாட்டானாம்மா, என்ன திடீர்னு உங்களுக்கு உங்கள் மேலே கரிச்சேனே அப்படின்னு, என் கிட்ட வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. வியாச பகவான் கிட்ட போய் பார்த்தார். பார்த்த உடனே உடம்பு ஃபுல்லாக அம்பாள் உடம்பு ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி கொப்பளமாக இருந்துச்சான். அய்யோ என்னம்மா ஆச்சு இப்படி கொப்பளமாக இருக்குது அப்படின்னு. அது இந்திரன் பூஜை பண்ணிட்டு போனால அதனால வந்தது. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவளை, ஏன்னா எல்லா இதுவுமே நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவன் செஞ்சதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அவர் இதுக்கு என்னம்மா வழி, எப்படியாவது உங்களுக்கு தீர்வு என்னம்மா சொன்னோன்னே, நீங்கள் என்ன செய்யுங்க, திருவிடைமருதூர் போங்க, அங்கே வந்து ஒரு பக்தன் இருப்பான், அவன்கிட்ட போய் மருந்து கேளுங்க, அங்கே மருந்து தருவான், நீங்கள் வாங்கிட்டு வாங்க. சரின்னு வியாச பகவான் பூலோகத்துக்கு வராரு, திருவிடைமருதூருக்கு வராரு. வந்து பார்க்குறாரு, திருவிடைமருதூர் பெரிய கோயில், நீங்கள் போயிருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பெரிய கோயில். இவரும் சுற்றி வராரு. மருந்து ஒரு வயசானவர் இருப்பார், மருந்து தருவாருன்னா யார் இங்கே மருந்து தருவா, யார் இங்கே மருந்து தருவான்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ சுற்றி கேட்குறாரு. யாருமே அப்படி அங்கெல்லாம் ஒன்றும் மருந்தெல்லாம் இல்லை அப்படின்னு, கொப்பளத்துக்கு மருந்து வேணும் கேட்குறாரு. யாருமே அப்படிலாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சரி சுற்றி வராரு. ஒரே ஒரு வயசானவர் மட்டும் அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி தாரையாக கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. இவர் சுற்றி பார்த்துட்டு என்னடா இந்த வயசானவர் அழுதுட்டு இருக்காரு, இதை தவிர வேற இங்கே ஒன்றுமே இல்லையா, அம்பாள் வந்து இந்த மாதிரி மருந்துன்னு வாங்கிட்டு வர சொன்னாலே. சரி ரொம்ப நேரம் சுற்றி வர்றாரு கோயிலை. கடைசியில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அவரால். மேலே வந்துட்டார். அம்மா நானும் வந்து திருவிடைமருதூர் கோயில் மொத்தமும் சுற்றிட்டம்மா, வெளிப்பிரகாரம் முதற்கொண்டு சுற்றி பார்த்துட்டேன், யாரும் மருந்து வச்சிருக்க மாதிரி தெரிலம்மா அப்படின்னு. இப்போ என்னை கிட்ட வந்து பாரு அப்படின்னு. சரி கிட்ட போய் பார்த்தா அம்பாள் அப்படி ஜொலிப்பா, அப்படியே அழகா, அப்படி சௌந்தரியமாக அவ்வளோ அழகாக இருக்காளாம். சொன்னால் எப்படிமா நடந்துச்சு இது, யார் மருந்து கொண்டாந்து கொடுத்தா அப்படின்னு. நீ அங்கே போனில்லை திருவிடைமருதூருக்கு? ஆமாம் போனேன் அப்படின்னு. அங்கே வயசான ஒருத்தன் அழுதுட்டு இருந்தான் பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. ஆமாம்மா ஒரு வயசானவன் தான் அழுதுட்டு இருந்தான் பார்த்தேன், அவன் விட்ட கண்ணீர் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கொப்பளங்களெல்லாம் ஆத்துச்சு அப்படின்னு. அப்போ எம்பெருமானுக்கு முன்னாடி நம்ம வேண்டுறதோ வணங்குறதோ இதெல்லாம் இல்லாமல் மனசார நம்ம கண்ணீர் விட்டோம்னா என்ன ஆகும், அது அம்பாளை போய் சேரும், இறைவனை போய் சேரும். மனசார கண்ணீர் விட்டு யார் அழறாங்களோ, யார் மனசார நேசிக்கிறாங்களோ அவங்கள இறைவன் வந்து என்ன பண்ணுவார், எல்லா நன்மைகளையும் செய்வார். அதனால் இந்த மெய்ப்பாடுகள், பக்திக்குரிய மெய்ப்பாடுகள், இதே மாதிரி கிட்டத்தட்ட இதை மாதிரி 10 இது இருக்குது. அதனால் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விரதம் இருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், இறைவனை வணங்கணும்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்த இணையாணையர் மற்றும் செயல் அலுவலர் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியின் உபயதாரரான டாக்டர் திரு அங்கப்பன் என்ற அருண் தேவர்களின் குடும்பத்தார் மேட்டூரணை அவர்களுக்கும் சின்னப்பதேவர் குடும்பத்திற்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். இதுகாரும் மிக இனிமையாகவும் அமைதியாகவும் மிக அன்பாகவும் கேட்டு கழித்து கொண்டிருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் என் தலையார வாழ்த்தி என் நன்றியை தெரிவிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு,
திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாயனம். கந்தசஷ்டி திருவிழா முதலாம் தினம் சிறப்பு நிகழ்ச்சி இதுவரை பக்திக்குரிய மேம்பாடுகள் என்ற தலைப்பில் மிக அருமையான பக்தி சொற்பொழிவு செய்துள்ள காரைக்கால் அம்மையார் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு திருக்கோவில்